1992ல ரோஜா ஆரம்பிக்கும் போதே நேஷனல் அவார்டு. 1995ல ரங்கீலா பாலிவுட்ட ஒரு ஆட்ட ஆட்டிட்டு, இந்தியால இருக்கிற எல்லா அவார்டையும் வாங்கி போர் அடிச்சு போய் வேற எங்க போய் என்னத்த வாங்கலாம்னு யோசிக்கும்பொழுது, 2008ல ஸ்லம்டாக் மில்லியனர்ல ஆஸ்கர், பாஃப்டா, கிராமி இப்படி அவார்ட்ஸ்லாம் எச்சச்ச கெச்சச்சன்னு தலைவர் சொல்ற மாரி எவ்வளோ வாங்கினாலும், அதெல்லாம் கடாசிட்டு அடுத்து என்ன சாதிக்கலாம்? அடுத்து என்ன புதுசா செய்யலாம்னு ஓயாம இருக்கிற பிரைட் ஆஃப் இந்தியாவ இன்டர்வியூல 4 வார்த்தைய புடுங்கி, அதுல ஒரு நரேட்டிவ செட் செஞ்சு காலி பண்ணலாம்னு நெனைக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இதெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சு கண்ணுங்களா. எப்போ ரங்கீலால பாலிவுட்டையே குச்சி விட்டு ஆட்டினாரோ, அப்ப இருந்து நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப முடியல. இப்போ கொஞ்சம் வாய திறக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ஏஆர். பட் இதற்குத்தானே ஆசைப்பட்டோம் குமார்ன்னு இறங்கி இருக்கீங்க. ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க செல்லம். மிஞ்சி போனா 1 மாசம் கூவலாம். ஒரு விஷயத்த வெகு சில பேர் சொன்னா, அதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு ஆராயணும். ஆனா அத வச்சு திரிச்சு அனுபவிக்க கூடாது. He is the man destined to showcase Indian music on the world stage. He is the man destined to redefine Vande Mataram. He is the man destined to win every award possible. And beyond all of this, he has always been the man who stands tall and strong for his work, his compassion, his respect towards fellow human beings, and the quiet calming influence he has brought to millions across the world. He is simply the man called A.R. Rahman. By the way, when you pass on your hate, at least address the man as A.R. Rahman, not Rahman. முதல்ல பேரை ஒழுங்கா சொல்லி கூப்பிடுங்கடா. அப்புறம் டிபேட் பண்ணுங்க. குட் லக் அண்ட் ஜெய் ஹோ.